ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கோவிட் போஸ்ட் ரெக்கவரியோட டிப்ஸ் அண்ட் ஃபுட் ஷாட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் கோவிட் வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணால் சீக்கிரமாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகிடலான்னு சொல்லிட்டு ஒரு 10 லிஸ்ட் டவுன் மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ என்னென்ன டைமுக்கு என்னென்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு டயட் சார்ட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். Let's join our hands together and get speedy recover from COVID. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்டேக் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தண்ணி நம்மளோட டெய்லி லைஃப்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கோவிட் வந்த அந்த 3 to 7 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஃபுட்டுமே பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது, சாப்பிடவும் முடியாது. அந்த டைமில் நம்மளோட இம்யூனை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி அடிக்கடிக்கு குடிச்சிட்டே தான் இருக்கணும். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டிங் டீ தான். ஸோ நம்ம லெமன், ஜிஞ்சர், மின்ட், டர்மரிக், ஹனி வச்சு ஒரு ஹாட் வாட்டரில் வச்சும் குடிக்கலாம். ஒரு வார்ம் வாட்டரில் லெமனை பிழிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் சும்மா வெளியில் போயிட்டு வரீங்க, இல்லை யாரையாச்சும் மீட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு லைட்டாக சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிடுச்சு, இல்லை வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் ரெக்கவரிக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா லெமன் வித் வார்ம் வாட்டர் ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வைரஸை லங்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த வைரஸ் டிசேபிள் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா க்ரீன் டீ. க்ரீன் டீயில் நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அதில் இம்யூன் சிஸ்டமும் நல்லாவே இருக்குது. பட் இங்கே டெய்லி ஒரு கப் ஆஃப் க்ரீன் டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. பட் என்னைக்கு நீங்கள் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் க்ரீன் டீ எடுத்துக்கணும். சாப்பிடாத அன்றைக்கி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் லோவாக ஆகிடும். ஸோ க்ரீன் டீ நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கப் ஆஃப் க்ரீன் டீ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க டெய்லி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் துளசி எந்த அளவுக்கு நம்மளோட லங்ஸ்க்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸோ துளசி டீயை நீங்கள் தனியாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா கற்பூரவள்ளி இலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ கற்பூரவள்ளி இலையும் துளசியும் நல்லா கொதிக்க வச்சு அதில் ஹனி ஆட் பண்ணி நீங்கள் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே குடிக்கணும். உங்களுக்கு கோவிட் போனதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா ட்ரை காஃப் ரொம்ப இருந்துகிட்டே இருக்கும், காஃப் வந்துக்கிட்டே இருக்கும், உள்ளே குணமாகிற மாதிரி ஒரு இதுவே தெரியாது. அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கற்பூரவள்ளி இலையை ஒன்று இந்த மாதிரி டீயாக வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா கையில் கிடச்சிதுன்னா ஒரு 4 லீவ்ஸை நீங்கள் நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். ஸோ இருமலுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். 2 or 3 டேஸில் உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா தூதுவளை சூப். தூதுவளைன்றது ஒரு லீஃப் தான். அதில் எல்லா மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. லைக் அது பார்த்திங்கன்னா கோல்டு, காஃப், ஃபீவர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதில் நீங்கள் சூப்பாகவும் வச்சு குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா ரசம், தூதுவளை ரசம் வைப்பாங்க, அப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா சட்னி மாதிரி பண்ணி அதுவும் சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக உங்களோட நெஞ்சு சளி நல்லாவே ரெடியூஸ் ஆகிடும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு. முருங்கைக்கீரையில் எல்லா விட்டமின், கால்சியம், அயன்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக முருங்கைக்கீரை சூப் இந்த டைமில் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோ பம்கின் சூப். எல்லோ பம்கின்னா மஞ்சள் பூசணிக்காய். இதில் நிறைய விட்டமின் ஏ இருக்குது. இந்த வெஜிடபிள் என்ன பண்ணுன்னா நம்மளோட இம்யூனை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி அது இன்ஃபெக்ஷன் கூட ஃபைட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்தாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட்டில் கோகோ கண்டென்ட் 70 to 80% இருக்கிற டார்க் சாக்லேட் டெய்லியுமே ஒரு க்யூப் எடுத்துக்கணும். டார்க் சாக்லேட்டில் மட்டும்தான் ஃப்ளாவனாய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டமை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீ நம்மளோட டெய்லி டயட்டில் கண்டிப்பாக 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். நம்ம பார்க்க போகிறது எக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக ஒரு எக் டெய்லியுமே எக் ஒயிட் மட்டும் எடுத்துகிட்டு எல்லோவில் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்காதீங்க. ஸோ அதுலேயுமே நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த கோவிட் டைமில் கண்டிப்பாக ஹோல் எக் நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் உங்களோட ரெக்கவரிங் ப்ராசஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங். இப்போது கோவிட் வந்தவங்க எல்லாருமே ஆக்சிஜன் ப்ராப்ளமில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ ஸ்டீமிங்கை பிளெயின் வாட்டரில் பண்ணுறதை விட
ஜஸ்ட் வாட்டர் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் துளசி லீஃபை ஆட் பண்ணி நல்லா ஃபுல் பாயிலிங் ஸ்டேஜ் வந்த உடனே டர்மரிக் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நீங்கள் ஸ்டீம் பண்ணுங்கள். நமக்கு மூச்சு திணறல் இருக்கும்போது நம்ம இந்த ஸ்டீமிங்கை ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்திங்காக தான். ப்ரீத்திங்க்கு கண்டிப்பாக இந்த பேண்டமிக் டைமில் எல்லாருமே யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ஹேல் ஆர் எக்ஸேல் ஆச்சு கண்டிப்பாக பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்டொமக் அப் டு ஸ்டொமக் வரைக்கும் இன்ஹேல் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கார்க்லிங் வித் சால்ட் வாட்டர் இல்லைன்னா கார்க்லிங் வித் ஹனி அண்ட் லெமன் வித் வார்ம் வாட்டர். அது ரெண்டுமே சோர் தோட்டுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் வந்து டெய்லியுமே 7 to 8 hours கண்டிப்பாக இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து சீக்கிரமாகவே குணமாயிடும். ஸோ நான் இன்றைக்கி ஒரு போஸ்ட் ரெக்கவரி ஃபுட் சார்ட் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஒரு 3 daysக்கு வந்து நம்மளால் எதுவுமே எடுத்துக்க முடியாது. பட் ஸ்டில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அப்போ தான் சீக்கிரமாகவே சரியாகும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடிச்சிட்டே இருங்க, கொஞ்சம் வார்மாக குடிங்க. ஸோ ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இம்யூன் வந்து சூப்பராக பில்ட் ஆகும். நம்மளோட உடம்பும் சீக்கிரமாகவே குணமாயிடும். ஃபர்ஸ்ட் காலையில் எழுந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நைட்டே ஊற வச்ச பாதாமும் காஞ்ச திராட்சையும் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங் டீ இல்லைனா கபசுர குடிநீர் எடுத்துக்கோங்க. 1/2 hour கழித்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எது வேணாலும் சாப்பிட்லாம். லைக் வெஜ் போஹா, வெஜ் கிச்சடி, இட்லி, தோசை, ஊத்தாப்பம், இடியாப்பம், ராகி தோசை, கஞ்சி வெரைட்டிஸ், பொங்கல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் கூடவே கண்டிப்பாக எக் எடுத்துக்கோங்க. எக் சாப்பிட முடியாத பட்சத்தில் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 or 2 hours கேப்பில் ஒரு மிட்மீல் எடுத்துக்கோங்க. மிட்மீலாக நான் ஒரு 3 லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாலட். வெஜிடபிளை பாயில் பண்ணி சாப்பிட்றத விட ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே சத்து அதிகம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலடு ஆப்பிள், ஆரஞ்சு, பொமோகிரானட், பைனாப்பிள், பப்பாயா, கோவா எந்த ஃப்ரூட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ தேர்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்ஸ் வந்து நான் ஒரு 3 சூப் ஆல்ரெடி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 சூப் போக நீங்கள் வெஜ் கிளியர் சூப் எடுத்துக்கலாம், ப்ரொக்கலி சூப் எடுத்துக்கலாம், மஷ்ரூம் சூப் இல்லை சிக்கன் சூப் எந்த சூப் வேணாலும் எடுத்துக்கலாம். சூப்ஸ் குடித்தா ரொம்பவே நல்ல ரிலீஃபாக இருக்கும் அந்த கோல்டு, காஃப், ப்ரீத்திங் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே. ஸோ சூப்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ற மாதிரி எல்லாமே வச்சு சாப்பிடுங்க. ரைஸ், வெஜ்ஜீஸ், கீரை பொரியல், பன்னீர், சோயா எல்லாமே சாப்பிட்லாம். தால், கிச்சடி, சாம்பார், ரசம், ரொட்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா ஃபுட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா காரம், சால்ட், ஆயில், கரம் மசாலா இதெல்லாம் ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கோங்க. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் கழித்து ஏதாச்சும் ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங் டீ வந்து எடுத்துக்கோங்க. இது உங்கள் டைஜஷன் ப்ராப்ளம்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் சாட், பாயில்டு பல்சஸ், ஸ்டீம்டு வெஜ்ஜீஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் ஒன்று வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டேட்ஸ் வந்து டெய்லியுமே எடுத்துக்க பாருங்கள். ஸோ முளைக்கட்டின பச்சைப்பயிரில் சாலட் மாதிரி ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. இல்லைனா வந்து சன்னா தால் இல்லை ராஜ்மா ஏதாச்சும் ஒரு தால் வந்து பாயில் பண்ணி நீங்கள் நைட்டே ஊற வச்சு பாயில் பண்ணி சாப்பிட்ணும். இல்லைனா வேர்க்கடலையை கூட நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஸ் ஆயில் இருக்கிற மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸி டைஜஷனாக இருக்கும். தேங்காய் சட்னி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. லைக் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ், இடியாப்பம், ரசம் சாதம் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹல்தி மில்க்குன்றது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. மில்க் வந்து நம்ம ஹோல் டேவே எடுக்கலை. ஸோ அதனால் நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் தூள் போட்டு ஒரு கப் ஃபுல் ஆஃப் மில்க் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் மட்டுமும் போட்டுக்கலாம். இல்லைன்னா மஞ்சள் தூள் கூட பிளாக் பெப்பர், ஜிஞ்சர் எல்லாமே போட்டு நல்லா பாயில் பண்ண விட்டு நல்லா சூடாக குடிங்க. நம்ம வந்து எந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலுமே எது சாப்பிட்டாலுமே அது வந்து நல்லா வார்மாக இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க. ஸோ கோவிட் வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஃபி. அடுத்தது வந்து ப்ராசஸ்டு ஃபுட். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிற ஃபுட்ஸு, ஆயில் ஃபுட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு நல்லாவே அவாய்ட் பண்ணிவிடுங்க. சுகர், சால்ட்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது, ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது, இன்னமும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் தான்.
ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணும்போது 20 செகண்ட்ஸ்க்கு வாஷ் பண்ணுங்கள். 20 எண்ற வரைக்கும் வாஷ் பண்ணுங்கள். மாஸ்க் வந்து டபுள் மாஸ்காக கூட போடுங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம ஊர் வந்து ரொம்பவே டவுனாக போயிட்டுருக்கு. ஸோ ஒருத்தருமே மனசு வச்சா மட்டும்தான் இந்தியா வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ நம்ம நினைக்கலாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், நமக்கு வந்து அந்த நோயெலாம் ஒட்டாதுன்னு சொல்லிட்டு. பட் அது அப்படி கிடையாது. நம்ம மூலியமாக வேற ஒருத்தவங்களுக்கு வரும். ஸோ எல்லாருமே சீக்கிரமாக வேக்சின் போடுங்க. எல்லாருமே வேக்சினேட் ஆனால் மட்டும்தான் இந்த சுச்சுவேஷன் நார்மல் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.